शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞான வாசிஷ்டம் இறைவனுக்கு. யதஸ் சர்வாணி பூதானி प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் தென்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுபத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம். ஆறாவது சதவுருத்ரர் கதை. முதலாவது பாடல். மீட்டுமோர் கதை கேளென்று வீரர்க்கு வசிஷ்டன் சொல்வான் நாட்டுலோர் சந்நியாசி ஞானவான் சமாதி உள்ளோன் நீட்டுரு சமாதியாலே நிமலமாம் நெஞ்சின் ஒன்றை ஈட்டுற நினையின் அப்போது எய்து நீர் அலையாமா போல். ஸ்ரீ வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு அர்ஜுனன் கதையை கூறிய பிறகு அதன் தொடர்ச்சியாக சதருத்ரர் கதையை கூறுகின்றார். விவேகம் ஆத்ம ஞானம் தெல்ல தெளிவாக இருக்கின்ற பொழுது யுத்தம் முதலான விவகாரங்கள் கூட உலக காரியங்கள் அவரவருக்கு ஸ்வதர்மமாக எது இருக்கின்றதோ அதை அவர்கள் செய்து வருகின்ற பொழுது வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் எதுவாக இருந்தாலும் ஞானத்திற்கு முன்னால் என்ன செய்தார்களோ ஞானத்திற்கு பிறகு அதே விவகாரங்களை அவர்கள் செய்ய வேண்டியிருந்தாலும் செய்தாலும் அதனால் அவர்களுடைய மனதானது கலக்கம் அடைவது இல்லை. இதான் அர்ஜுனுடைய கதை மூலமாக சொன்னது. அப்படி கலக்கம் அடையாமல் இருக்கிறதுக்கு ஞானம் எப்படி உதவுகின்றது என்பதெல்லாம் நம்ம பகவத்கீதையில் விரிவாக பார்க்கின்றோம். அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட மனக்கலக்கத்தை போக்குவதற்கான தெளிந்த ஞானத்தை ஆத்ம அனாத்ம விவேகத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அருளினார். அந்த ஞானத்தினுடைய உதவியோடு பிறகு மனக்கலக்கங்கள் நீங்கி சித்த விஸ்ராந்தி அடைந்து அர்ஜுனன் யுத்தத்தை செய்தான். ஆகவே ஆத்ம ஞானமானது சித்த விஸ்ராந்தியை தரத்தக்கது. எவ்வளவு உலக விவகாரங்கள் இருந்தாலும் எப்படி உலக விவகாரங்கள் இருந்தாலும் மனதிற்கு அமைதியை தெளிவை தரத்தக்கது ஆத்ம ஞானம் என்று
அர்ஜுனன் கதை மூலமாக அர்ஜுனனுக்கு இவ்வாறு பகவான் உபதேசித்து அருளப் போகின்றார் என்று அந்த கதையை முன்னாடியே வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு கூறியிருக்கின்றார். இதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய பிறவிகளுக்கு காரணம் நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற சங்கல்பங்கள் தான். இந்த சங்கல்ப தொடர்ச்சி தான். அதனால் இங்கே முகவரை பார்த்தா பிராந்தி சங்கற்ப வடிவ பிராந்தி பரம்பரைனா சங்கற்ப வடிவமான தொடர்ச்சியான எண்ணம். அது அந்த சங்கல்பங்கிறது அவித்யா காரியம். அதனால் பிராந்தின்னு சொல்கிறார். அவித்யா காரியமாக இருக்கக்கூடிய சங்கல்பத்தினுடைய தொடர்ச்சி பரம்பரை. ஒரு சங்கல்பம், அதனால் ஒரு காரியம், அதனால் வாசனை பதிவுகள், அதனால் அடுத்த சங்கல்பம், அதனால் அடுத்த காரியம் என்று இந்த சங்கல்பங்கள் தான் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையாக பிறவிக்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் சங்கல்ப பரம்பரைன்னு சொல்கிறார். சங்கல்ப வடிவ பரம்பரைனா சங்கல்பங்களுடைய தொடர்ச்சியும் எப்படிப்பட்ட தொடர்ச்சினா, ஒரு சங்கல்பம் பண்ணுறோம், அதனால் ஒரு தூண்டுதல் காரியத்தை செய்கின்றோம், அந்த ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த அனுபவம் அடுத்த சங்கல்பத்திற்கு விதையாக இருக்கின்றது. அந்த வாசனைகள்லாம் சேர்ந்து தான் அடுத்த விஷயத்தை நம்ம சிந்தனை பண்ணுறோம். அது அடுத்த செயலுக்கு காரணமாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் அந்த செயல் ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது. அது மீண்டும் மனதில் பதிவை ஏற்படுத்தி அது ஏற்கனவே இருக்கக்கூடிய மனப்பதிவுகளோடு சேர்ந்து இந்த புதிய அனுபவம், அதனால் ஏற்படுகின்ற மனப்பதிவுகள், வாசனைகள் அடுத்த செயலுக்கு காரணமாக இருக்கின்றன. இப்படி அடுத்தடுத்த சங்கல்பங்கள் நம்முடைய தொடர்ச்சியான செயல்களுக்கு காரணமாக இருக்கின்றன. விதை மரம் மாதிரி. விதையிலிருந்து மரம் வருது, திரும்ப அந்த மரத்திலிருந்து அடுத்த விதை வருது, திரும்ப அடுத்த மரம், விதை என்று இது பரம்பரையாக தொடர்ந்து செல்லுகின்றது. அந்த மரம் வளருகின்ற சூழ்நிலையில் அதனுடைய தட்பவெப்பநிலை மற்ற சமூக சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அதை தன்னை கொஞ்சம் தகவமைத்து கொள்ளுகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் அடுத்தடுத்த அதான் பரிணாமம்னு சொல்கிறோம். இப்போ பரிணாமங்கிறத இயற்கையில் பார்க்குறோம். இந்த பரிணாமம் எப்படி வருது? ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையோட கூடுதலான அப்போதைய தட்பவெப்பநிலை, கால சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, இப்படி உலகத்தினுடைய பாதிப்புனால் மீண்டும் ஏற்கனவே இருக்க பதிவுகளோட புதிய பதிவுகள் சேருகின்றன. அது அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு அதுவும் சேர்ந்து வருகின்றது. இப்படித்தான் பரிணாமமானது உடல் ரீதியான மாறுபாட்டை, மன ரீதியான மாறுபாட்டை, அறிவு ரீதியான மாறுபாட்டை, அது வளர்ச்சியோ தேய்வோ அது வளர்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்படித்தான் பரிணாமங்கிறத உலகத்தில் பார்க்குறோம். இதுதான் நம்முடைய பிறவிக்கு காரணம் என்று சொல்லுகின்றார். அதனால் இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறது அடுத்த பிறவிக்கு காரணமாக இருக்குது சங்கல்பம்தான். அடுத்த சங்கல்பம் அதற்கு அடுத்த பிறவிக்கு காரணமாக இருக்கின்றது. இப்படி பிறவி பரம்பரைக்கு சங்கல்ப பரம்பரை காரணமாக இருக்கின்றது. அதனால் இந்த பிறவி என்பது தொடர்ச்சியாக வரக்கூடியது. பிறவிக்கு காரணம் நம்ம மனதில் இருக்கக்கூடிய சங்கல்பம். அதுதான் இந்த கதை மூலமாக சொல்லப்படுற. மனசு எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. இப்போ குழந்தைய படிக்கிற பருவத்தில் கேட்டாக்கா அவன் நான் டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறேன், இன்ஜினியர் ஆக விரும்புகிறேன், இல்லை வேறு அவனுக்கு என்ன இயல்பாக ஏற்கனவே மனப்பதிவுகள் என்ன இருக்கோ, எதில் ஆர்வம் வருகின்றதோ, இயற்கையாக எதில் ஆர்வம் வருகின்றதோ அதில் அவர்கள் இன்னும் விருத்தி அடையணும் என்று விரும்புகிறார்கள், அதுவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதோடு அப்போது இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலை, பெற்றோர்கள், மற்றவர்களுடைய தாக்கம், அது எல்லாமே சேர்த்து அவர்களுக்குள்ள ஒரு கனவை உண்டு செய்கின்றது. அது அவர்களுடைய லட்சியமாக ஆகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய உழைப்பு இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையாக அது ஆகின்றது. பிறகு ஒரு 10-20 வருஷத்துக்கு பிறகு அவன் எதை கனவு கண்டானோ அதை அடைந்தவனாக இருக்கின்றான். அவனுடைய கனவு சரியாக இல்லை, அல்லது அவனுக்குள்ள இயற்கையாக இருக்கக்கூடிய வாசனைகள் வேறு, அவன் புறச்சூழ்நிலைகளுடைய தாக்கத்தினால தவறான ஒரு சங்கல்பம் பண்ணியிருந்தான், அவனுடைய இயல்புக்கு மீறிய ஒரு சங்கல்பம் பண்ணியிருந்தான்னாக்க அவனுடைய லட்சியத்தையும் அடைந்திருக்க மாட்டான், இயற்கையிலையும் அவன் பொருந்தி போக முடியாமல் 2 கட்டானாக இருப்பான். அப்படியும் சமூகத்தில் பார்க்கிறோம். பலர் லட்சியத்தை அடைகிறார்கள், பலர் லட்சியமாகவே இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக போய்கொண்டிருக்கின்றது.
அப்போ என்ன காரணம்? அவர்களுடைய இயல்பான ஏற்கனவே இருக்கக்கூடிய வாசனைகளும் இப்போ ஏற்படுகின்ற எண்ணங்கள் புற தாக்கத்தினால அவர்கள் விருப்பம் இல்லாமலே ஒரு படிப்பு படிக்க வைக்கப்படுறாங்க. அவன் விரும்பின படிப்பு கிடைக்கல அப்படின்னா கிடைச்சதை படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுடைய ஆசையும் அவனுடைய வாழ்க்கையும் மாறுபட்டதாக இருக்கின்றது, ஒரு எதிர்மறையானதாக இருக்கின்றது. அது எல்லாமே பதிவை ஏற்படுத்துகின்றது. அது அடுத்த பிறவிக்கும் காரணமாக இருக்கின்றது. அதனால் இப்படி நம்ம மனது என்னவோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கிறது நம்மளுடைய சங்கல்பம் என்பது தான். அதனால் தான் இது ஆரம்பத்திலிருந்து பல்வேறு கோணங்களில் சொல்லி வருகின்றார். மனசு தான் கற்பனை பண்ணுகின்றது, மனசு தான் உலகத்தை சிருஷ்டி பண்ணுகின்றது, மனசு தான் சம்சார காரணம், மனதிலிருந்து விடுதலை அடைதல் தான் மோட்ச சாதனம், மோட்ச காரணம் என்பதெல்லாம் பல கோணங்களில் சொல்லி வருகின்றார். ஏற்கனவே உற்பத்தி பிரகரணம் ஸ்திதி பிரகரணத்திலையும் இதெல்லாம் பார்த்தோம். இங்கே நிர்வாண பிரகரணத்தில் இந்த சங்கல்பத்திலிருந்து விடுதலை அடைதல் என்பது தான் நிர்வாணம், மோட்சம். அசுப வாசனைகளை சுப வாசனைகளால் மாற்றுறது. அசுபமாக ஏற்கனவே மனப்பதிவுகள் இருக்குது, அதை சுப வாசனைகளாக சுப சங்கல்பங்களால் மாற்றி அமைக்கிறது. பிறகு அந்த சங்கல்பங்களையும் விட்டுவிடுதல், எல்லா சங்கல்பங்களையும் விட்டு ஆத்மா மாத்திரம் என்று இருத்தல் என்பதுதான் நிர்வாணம். அதனால் பழைய சங்கல்பங்களை போக்குவதற்கு அல்லது பந்தத்தை சம்சாரத்தை உண்டு பண்ணுகின்ற சங்கல்பங்களை போக்குவதற்கு சுப சங்கல்பங்கள் சகாயமாக இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் அதையும் விடணும். அதுதான் வேறு கோணத்தில் நம்ம பார்க்குறோம். சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற குணங்கள் அதுதான் பிறவிக்கு காரணம். சத்துவ ரஜஸ் தமஸ் குணத்தில் தமோ குணத்தை முற்றிலும் விட்டுவிட வேண்டும், அல்லது தமோ குணத்தை ரஜோகுணமாக மாற்றி பிறகு ரஜோகுணத்தை சத்துவகுணமாக ஆக்க வேண்டும். சத்துவகுண பயிற்சியினால் ரஜோ தமோ குணங்களை நீக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்னது? சத்துவகுணமும் மாயையினுடையது தான் என்று சத்துவகுணத்தையும் விட்டுவிட வேண்டும். ஆத்மா குணாதீதமாக இருக்கின்றது என்று புரிந்து கொண்டு சத்துவகுணமான மனதை ஆத்மாவை நோக்கி திருப்பி அமைதிப்படுத்த வேண்டும், குணாதீதனாக இருக்க வேண்டும். அதுதான் நிர்வாணம், மோட்சம் என்று பகவத்கீதையில் குணத்திரய விபாக யோகத்தில் பகவான் சொல்லுகின்றார். அதனால் இந்த 3 குணங்கள், அதனால் ஏற்படுகின்ற சங்கல்பங்கள். இப்போ சத்துவகுணம் இருந்தால் சாத்விகமான சங்கல்பம் இருக்கும், ரஜோகுணம் இருந்தால் ராஜசமான சங்கல்பம் வரும், தமோகுணம் மிகுதியாக இருந்தால் தாமசமான சங்கல்பங்கள், தர்ம விரோதமான சங்கல்பங்கள் வரும். இந்த சங்கல்பங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக ஆகின்றன. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதை, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விசித்திரமான ஒரு கதை. நம்மளுடைய மனசு தான் எல்லாவற்றையும் கல்பிக்கின்றது என்பதற்கு ஒரு நல்ல கதையை தொடங்குவோம். நேரடியாக கதைக்கு வந்துட்டார் வசிஷ்டர். முகவுரை ஹிதோபதேசம்லாம் இல்லாமல் நேரடியாக கதையை தொடங்குகின்றார். மீட்டும் ஓர் கதை கேள் என்று வீரர்க்கு வசிஷ்டன் சொல்வான். வசிஷ்ட முனிவர் சொல்லுகின்றார், மீண்டும் ஒரு கதை சொல்லுகிறேன் கேட்பாயாக. நாட்டுலோர் சந்நியாசி ஞானவான் சமாதி உள்ளோர். ஒரு நாட்டில் உள்ளவன், ஒரு நாட்டில் உள்ள சந்நியாசி. நாட்டு உள்ளோர்னா நாட்டு உள்ள ஓர் சந்நியாசி. ஒரு நாட்டில், ஒரு தேசத்தில், ஒரு கிராமத்தில் அல்லது ஊரில் இருக்கின்ற ஒரு சந்நியாசியானவர், எல்லாவற்றையும் துறந்து இருக்கின்ற, துறவு வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சந்நியாசி. ஒரு சந்நியாசி என்பது மட்டுமல்ல, ஞானவான். சாஸ்திரங்களை சிரவணம் பண்ணியிருக்கிறார், ஞானமானது அவருக்கு இருக்கின்றது, ஞானியாகவும் இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, யோக சாதனைகளையும் செய்யக்கூடியவர், சமாதி உள்ளோன். சமாதி அபியாசத்தை செய்து கொண்டு மனதை சொரூபத்திலேயே ஒடுக்கி இருக்கக்கூடிய ஒரு யோகி. அதனால் சந்நியாச ஆசிரமத்தில் சந்நியாச வாழ்க்கை நிலையில் இருக்கிறார், வேதாந்த சாஸ்திரமும் படித்த ஞானியாக இருக்கிறார், அப்புறம் யோக சாதனைகளையும் படித்து முறையாக பயிற்சி செய்கின்ற யோகியாகவும் இருக்கின்றார். நல்ல 3 அடைமொழி: சந்நியாசி, ஞானி, யோகி. நீட்டு ஒரு சமாதியாலே, நீட்டுனா நீண்ட காலம் தொடர்ந்து இருக்கின்ற சமாதியாலே,
பல காலம் தன்னுடைய மனதை சொரூபத்தில் லயமாக்கி இருக்கின்றார். அல்ல, மனது ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு அந்த விஷயத்திலேயே நிற்றல் என்பது தியானம். விஷயத்தை பற்றி கொள்ளுதல் என்பது தாரணை. அந்த விஷயத்திலேயே மனது தொடர்ந்து இருத்தல்ங்கிறது தியானம். அதுவும் நீண்ட காலம் இருக்கிற பொழுது சமாதி. அப்படி சமாதி ஆகின்ற பொழுது மனது நான் தியானம் செய்கிறேங்கிற எண்ணமும் இல்லாமல் அந்த தியேய விஷயம் தியானத்துக்கு எந்த ஈஸ்வர ரூபத்தை எடுத்து கொண்டிருக்கின்றதோ அதன் ஆகாரமாகவே ஆகி இருத்தல் என்பது சமாதி நிலை. நான் தியானிப்பவன் தியானிக்கப்படும் வஸ்துங்கிற பேத உணர்வே இல்லாமல் போய் மனது தொடர்ந்து சிந்தனை செய்கிறதுனால அது மயமாகவே ஆகி இருத்தல். தியான ஈஸ்வரனை எடுத்துக்கொண்டிருந்த அந்த ஈஸ்வர ரூபமாகவே மனது இருத்தல், அதிலேயே ஒடுங்கி இருத்தல். அப்படி எவ்வளோ காலம் இருக்கோ அதுக்கு சமாதி. அதுலேயும் பல நிலைகள் இருக்குது. அதெல்லாம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் விரிவாக பார்க்குறோம். அப்படி மனது இருமை இல்லாமல் ஒன்றில் லயமாகி இருத்தல், அதுக்கு பேர் சமாதின்னு பேர். அப்படி சமாதியில் சில காலம் இருக்கிறார். அப்புறம் சமாதி கலைந்து உலக காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சந்நியாசி. நிமலமாம் நெஞ்சில் மற்ற விருப்பு வெறுப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனதை உடையவர். ஒன்றை ஈட்டுற நினையின். இந்த சமாதி அபியாசத்தை யோக சாதனைகளை தொடர்ந்து அவர் செய்து வந்ததுனால அதில் அவருக்கு சித்த புருஷராகவும் இருக்கின்றார். சித்த புருஷர்னால் தான் சங்கல்பிக்கிறத அடையக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக இருத்தல். அஷ்டமா சித்திகள்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி சித்தி அடைந்தவராக இருக்கிறார். இப்போ சந்நியாசி, ஞானி, யோகி, அப்புறம் சித்தர் என்பதும் சித்திகள் உடையவர் சித்தர்னு பேர். அந்த மாதிரி சித்தி உடையவராகவும் இருக்கிறார். ஒன்றை ஈட்டுற நினையின் அப்போது எய்து நீர் அலை ஆமா போல். அவருடைய என்ன சித்தி இருக்குன்னா, அவர் எதை நினைக்கிறாரோ அதுவாக ஆகிவிடுவார். அப்படி அதுவாக ஆகக்கூடிய சித்தி. பிராப்தினா தான் விரும்புகிறத அடையிறதுங்கிறது ஒன்று, தான் எதை நினைக்கிறதோ அது தன்னிடம் வந்து சேர்றது ஒன்று, தான் எதுவாக நினைக்கிறாரோ அதுவாகவே ஆகிவிடுதல்ங்கிறது ஒன்று. ஆரம்பல தியானத்தில் மனது அந்த தியான விஷயமாக லயமாகின்றது. அப்போ உடம்பு அப்படித்தான் இருக்கும், மனசு அந்த ஸ்வரூபத்தில் லயமாகும். ஆனால் தொடர்ந்து சமாதி அபியாசம் பண்ணுற பொழுது ஷரீரமே அது போல் தியானத்துக்கு எதை எடுத்து கொண்டு இருக்கிறாரோ அதுபோல் ஷரீரமே மாறிவிடக்கூடிய அந்த சக்தி வருதல் என்பது அது ஒரு சித்தி. அதனால் தியானத்தில் மனசு லயமாகிறதுங்கிறது ஆரம்ப நிலை. தொடர்ந்த பயிற்சி இருந்தாக்கா உடலே அதுவாக ஆகிவிடுகிறது. ஒரு தேவதையை நினைத்து தியானம் பண்ணாக்க அந்த தேவதா ரூபமே அவருக்கு கிடைக்கின்றது. அதில் அந்த தியான பலன் உபாசனையினுடைய பலனாக சாஸ்திரம் சொல்லி இருக்குது. அது சித்தியாகவும் ஈஸ்வரனை விட்டுட்டு வேறு ஏதோ தேவதைகளை விட்டுட்டு உலக விஷயங்கள் ஏதாவது நினைத்தால் கூட, உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள், இன்னொரு ஜீவன், இன்னொரு சரீரம், அதை நினைத்தால் கூட அதுவாக ஆகிவிடுகின்ற ஒரு சக்தி. கூடு விட்டு கூடு பாய்தல்ங்கிறது ஒன்று இருக்குது. இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்தை போய் சேர்ந்து அந்த சரீரத்தில் வசிக்கிறதுன்னு, இது அந்த மாதிரி சித்தியில் அதுவாகவே உடலை மாற்றிக்கொள்ளுகின்ற சித்தி. இவர் எதை தியானம் பண்ணுறாரோ அந்த நினைக்கிற, எப்படி நம்ம கனவுல தூக்கத்தில் கனவு காண்கிறோம், கனவில் ஒரு மனவிருத்தி வருது, அந்த மனவிருத்தி நனவு நிலையில் நமக்கு என்ன அனுபவம் இருக்கோ, பார்த்தோமோ கேட்டோமோ அதுதான் கனவில் வருது. நனவு நிலையில், நனவு வாழ்க்கையில், விழிப்பு நிலையில் நமக்கு எதை குறித்து அதீதமான ஆசை அல்லது அதீதமான சிந்தனை இருக்கோ, கனவில் நான் அதுவாக இருப்பதாக ஒரு உணர்வு வரும். கனவில் அப்படி காட்சிகள் பார்க்குறோம், நாமளே அதுவாக இருக்கிறதா காட்சி வருகின்றது. அப்போ என்னது, அந்த மனசு அந்த சங்கல்ப ரூபமாக அது இருக்கின்றது. அந்த கனவில் இருக்கிற வரைக்கும் அது சத்தியமாக இருக்கின்றது. அது வெறும் எண்ணம்தான். ஆனால் அதனோடு அவன் ஐக்கியப்படுகின்ற பொழுது அதுவாகவே இருக்கிறான். அதனால் தியேட்டரில் சினிமா பார்க்கிறார், தனக்கு பிடித்த கதாநாயகன் கதாநாயகினா, பிடித்த கதாநாயகனோட பிடித்த புரியறதுக்காக சொல்கிறேன், ஒரு கதாநாயகி அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ டூயட் பாடிக்கிட்டு இருக்காங்கன்னா கதாநாயகனும் கதாநாயகினா, அந்த கதாநாயகி அவருக்கு அதிகமான பிரியம் இருந்தாக்கா, பிடிச்சிருந்தாக்கா, ரசிகனாக இருந்தாக்கா, இவர் தூக்கத்தில் ராத்திரி
வீட்டில் வந்து படுத்து தூங்குனாக்கா கனவுல என்னன்னா அந்த கதாநாயகனுக்கு பதிலாக இவர் அங்கே இருப்பார். அந்த கதாநாயகியோட இவர் டூயட் பாடிக்கிட்டு இருப்பார். அந்த சினிமா நடிகையோடு எங்கேயோ ஆஸ்திரேலியாவில் எங்கேயோ அந்த பாட்டில் டூயட் பாடிக்கொண்டு இருக்கிறார்னா அப்படி கனவு வருது. அது என்னது, இவருடைய ஆசை, இவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பலமான ஆசை, மேலோட்டமான ஆசை இப்படி வராது. ஆசை எந்த அளவுக்கு பலமாக இருக்கும், அது வந்து கனவில் இவனே அதுவாக இருப்பதாக எண்ணம் வருகின்றது. அந்த மாதிரி இவருக்கு நெஞ்சில் ஒன்றை ஈட்டுற நினையின் அப்போது எய்து, அதை எதை நினைக்கிறாரோ எதை சங்கல்பம் பண்ணுறாரோ அதுவாக ஆகின்ற அந்த சமாதி, அந்த சித்தியானது இவருக்கு இருக்கின்றது. அதில் எது மாதிரினா நீர் அலை ஆமா போல். இந்த நீரானது இருக்குது, காற்று இல்லாத இடத்துல நீர் சமநிலையில் இருக்குது. ஒரு காற்று வந்தோட அந்த நீர் வீசுகின்றது. நீர் என்ன ஆகுது, அலையாக ஆகிவிட்டதுன்னா தண்ணீர் அலைங்கிற ஒரு வடிவத்தை எடுக்கின்றது போல இவன் வாஸ்தவமாக ஒரு சரீரத்தில் ஒரு ரூபத்தில் இருக்கிறான். ஆனால் இவருடைய யோக சித்தியினால் அவர் இன்னொன்றை நினைத்தால் அந்த வடிவத்தை, அந்த ரூபத்தை அவர் எடுத்து விடுவார். அந்த சாமர்த்தியம், அந்த யோக சித்தியானது அவருக்கு இருந்தது. அதனால் என்னாச்சு, அப்புறம் என்னாச்சு, அடுத்த பாடல், இரண்டாவது பாடல். ஒரு பகல் சமாதி நீங்கி இருந்தனன் உயர் சந்நியாசி கருதிடும் அவர்க்கு பற்றி பாச்சரான் காணும் என்று ஸ்ருதி உண்டு உலகோர் செய்யும் தொழிலையாம் வினோதமாக இருதயத்து உண்ணுவோம் என்று எண்ணியது இவன் தன் நெஞ்சம். ஒரு பகல் பொழுதில், ஒரு நாள் ஒரு பகல் பொழுதில் சமாதி நீங்கி, அவர் சமாதி இல்லை, சமாதி கலைந்து இருக்கின்றார் இல்லையா. பக்கம் வந்து 480வது பக்கம். ஒரு பகல் சமாதி நீங்கி இருந்தனன் உயர் சந்நியாசி. அப்படி அந்த சந்நியாசியா, யோகியா, ஞானியா, சித்த புருஷனா இருக்கக்கூடிய அவர் ஒரு பகல் பொழுது ஒரு நாள் சமாதி நீங்கி, சமாதியில் இல்லை, சமாதியில் இருந்தாக்கா அந்த தேய விஷயமாக மனசுலயமாகி இருக்கும், அதில் இருப்பார். அப்படி இல்லாமல் இருக்கின்ற ஒரு பொழுது, சமாதி இல்லாமல் ஒரு பகல் பொழுது அவர் இருக்கின்ற பொழுது கருதிடும் அவர்க்கு அவர் பலவிதமான தியானத்தில் சமாதியில் இல்லைன்னு என்ன இருக்கும், ஏதோ சிந்தனைகள் இருக்கும். அப்படி சிந்தனைகளில் இருக்கிறார். அவருக்கு அப்பொழுது ஒரு சிந்தனை வருது. என்ன சிந்தனை, உலகோர் செய்யும் தொழிலை யாம் வினோதமாக இருதயத்து உண்ணுவோம் என்று எண்ணியது இவன் தன் நெஞ்சம். அவருடைய மனசில் என்னென்னா, இத்தனையோ உலகத்தில் சாமானிய மக்கள் இருக்காங்களே, அப்படி சாமானிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம், ஒரு சாமானியனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது வந்தது. அதுதான் ஒரு பாமரன் சாமானியன்னு சொல்கிறோமே, ரொம்ப படித்த பண்டிதன்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண தொழிலாளி, ஒரு சாதாரண மனிதன், பாமரன். அப்படி ஒரு மனிதனை எப்படி இருப்பான், அவனுடைய தொழில் என்ன விவகாரம் பண்ணுவான், அப்படி இருந்து பார்க்கலாமேன்னு நினைத்தார். அப்படி ஆகிவிட்டார். அதனால் அவர் அப்படி இருந்தேன்னு அப்படி இப்படி இருப்பா அப்படின்னு நினச்சார். அவரே அதுவாக ஆகிவிட்டார். அப்படி ஆக முடியுமான்னா அதுக்கு ஸ்ருதி வாக்கியம் கொடுக்கிறார். பற்றி பாய்ச்சல் தான் காணும் என்று ஸ்ருதி உண்டு. இதனால் சங்கல்பம் யார் எப்படி அவனுடைய சங்கல்பம் என்னவாக இருக்கின்றதோ அவன் அதுவாக ஆகிறான். ஒருவன் எவ்வாறு இருக்க விரும்புகிறானோ அதுவாக ஆறுகின்றான். அல்லது எத்யத் பாவயதி தத் பவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுவாக அவனாக விரும்புகிறானோ அதுவாக ஆகின்றான். அவனுடைய சங்கல்பம் என்னவாக இருக்கிறதோ அதுவாக ஆகிறான்னு சாஸ்திர வாக்கியம் இருக்கு. அப்படி இவர் அந்த ஒரு சாமானிய தொழில் செய்யும் ஒரு சாமானிய மனிதனாக ஆக வேண்டும். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைத்தார். அப்படி ஆகிவிட்டார். அல்ல இருதயத்து உண்ணுவோம். உலகோர் செய்யும் தொழிலையாம் வினோதமாக இருதயத்து உண்ணுவோம். அவர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சாமானிய மனிதனை நினைத்தார். இவர் அதுவாக ஆகிவிட்டார். அடுத்த பாடல், மூன்றாவது பாடல்.
மற்றொரு புருடன் ஆனான். மற்றொரு புருடன் ஆனான். அசைவு மாத்திரத்தால் மீள அசைவு மாத்திரத்தால் மீள பற்றியும் பண்டையோனை பற்றியும் பண்டையோனை தான் என பாவிக்கைக்கு தான் என பாவிக்கைக்கு பெற்றிலேன் காக்கதாளி எப்படி பெற்றிலேன் காகதாளி எப்படி பெற்ற வாஞ்சை பெற்ற வாஞ்சை உற்றனன் ஜீவடன் சீவடன் பேர் ஒருவனென்று உற்றவன் ஜீவடன் பேர் ஒருவன் என்று உணர்ந்தான் தன்னை. மற்றொரு புருடன் ஆனார். அதனால் இன்னொரு மனிதனை நினைத்தார். அந்த மனிதனாக இவர் ஆகிவிட்டார். இவருடைய மனசு அந்த சங்கல்ப சக்தியினால் சங்கல்ப பலத்தினால் அதுவாக ஆகிவிட்டது. எதுவாக நினைக்கிறானோ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆவாயினா. அது நம்ம பல காலம் பல முறை சங்கல்பம் பண்ணால் காலப்போக்கில் நடக்கிறது. இவர் சித்த புருஷருங்கிறதுனால சங்கல்பம் செய்த வினாடியிலேயே அதுவாக ஆகிவிட்டார். ஈஸ்வர சங்கல்பம் மாதிரி, அதனால் சத்திய சங்கல்பம்னு பேர். அந்த சங்கல்பம் உடனே நடந்துவிடும் அப்படிங்கிற அந்த சக்தி இருக்குது. அதனால் அந்த புரிதன் அந்த மனிதனாகவே அவர் ஆகிவிட்டார். யாரை ஒரு சாமானிய மனிதராக ஆகணும்னு நினைத்தார், அப்படி ஆகிவிட்டார். எதனால்? அசைவு மாத்திரத்தினால். அசைவு மாத்திரம்னா சித்த அசைவு மாத்திரத்தினால், மனதினுடைய சங்கல்ப மாத்திரத்தினால் மற்றொரு புருடன் ஆனான், இன்னொரு மனிதனாக ஆகிவிட்டான். மீளப் பற்றியும் பண்டையோனை தான் என பாவிக்கைக்கு பெற்றிலேன். அந்த மனிதனாக ஆன உடனே தான் பழைய ஆளாக ஆகணும்னு அவர் நினைக்கலேனா. அந்த ஆற்றல் பெற்றிலன்னா அவர் சங்கல்பத்தில் இன்னொரு ஆள் ஆகிட்டார். திரும்ப அங்கேருந்து சங்கல்பம் பண்ணி ரிவர்ஸில் வர முடியலை. இந்த சித்த புருஷராக ஏற்கனவே இருந்த பழைய ஆளாக அவர்னால் வர முடியலை. அந்த எந்த சங்கல்பம் பண்ணி எப்படி மாறி போனாரோ அதுவாகவே ஆகிவிட்டார்னா அதுவாக இருக்கிறார். திரும்ப வர முடியவில்லை. அதில் இருந்து இங்கே வர, ஏன்னா அந்த மனிதனாக ஆகிட்டான்னா அந்த சங்கல்பம் உனக்கு வராதில்லை. ஒரு சித்தராக இருக்கிற போது சங்கல்பம் அங்கே இருக்குது, அங்கே போகிறாரு. அங்கே எல்லாம் மாறிட்டாக்கா அந்த சங்கல்பம் இங்கே வராது. அதனால் பொதுவாக நம்ம புராண ராமாயணத்தில் உண்டு, இந்த அசுரர்களுக்கெல்லாம் அந்த சக்தி உண்டு. அவர்களுடைய தபஸ்னால் இல்லை இயற்கையாகவே சக்தி உண்டு. வேண்டுகிற ரூபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. ராமாயணத்தில் பார்க்குறோம். இந்திரஜித்து முதலானவர்கள்லாம் பல ரூபத்தை எடுத்துக்கொண்டான். ஒரே நேரத்தில் பல ஆளாக இருந்தானா. யுத்த காலத்திலேயே ராமாயண யுத்த காலத்தில் பார்க்குறோம், இந்திரஜித்து பல ரூபத்தில் இருந்து சண்டை போடுறார். அப்புறம் வேணுங்கிற ரூபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்குது. பல்வேறு வடிவங்களில் இருந்து யுத்தம் செய்வார்கள். மறைந்திருந்த, கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருந்து யுத்தம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம். கண்ணுக்கு முன்னாடி இருப்பான் ஆனால் தெரியாது. அப்படி சரீரத்தை மறைத்து கொள்ளுகின்ற சக்தி உண்டு. அல்லது வேறு சரீரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. அநேக சரீரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தியும் அவருக்கு, தேவர்களுக்கு, அசுரர்களுக்கு அது உண்டு. அந்த மாதிரி இந்த சீதையை அடையணும்னு நினைத்த உடனே ராவணன் ஒரு சன்னியாசியாக தன்னை மாற்றிக்கொண்டு வரான். ஏன்? அவனுக்கு தான் இருக்கிற விரும்புகிற ரூபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கே, சன்னியாசியாக ஏன் மாறி வரணும்? ராமர் மாதிரியே மாறி வரலாமேனா. ராமரை அந்த எல்லாம் எந்த உருவத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது. சூர்பனகை அப்படித்தானே வர்றா. சூர்பனகை அரக்கியாக இருக்கிற, கோரமான பல்லு கொம்பெல்லாம் அரக்கிக்குன்னு ஒரு லட்சணம் வச்சுருக்குமே, அப்படியெல்லாம் இல்லாமல் ராமனை பார்க்க வர்றபோது எப்படி வர்றா? தன்னுடைய உருவத்தை ஒரு அழகான தேவத்தை மாதிரி, தேவலோக மங்கை மாதிரி மாற்றிக்கொண்டு வந்து தான் ராமனோட நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ திருமணம் பண்ணிக்கன்னு பேசுகிறா, நடக்குது. அப்போ அந்த வேணுங்கிற உருவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய அந்த அசுரன் ராவணன் சன்னியாசியாக ஏன் மாறி கொண்டு வந்திருக்கணும்? ராமராகவே மாறி வந்திருக்கலாமேனா. ராமனாக மாறுனா இன்னொரு பெண் மேலே ஆசை வரலாம் இருக்கு. அதுதான் பிரச்சனை. ராவணாகிட்ட ராமனுடைய குணமெல்லாம் வந்துடுதில்லை. ராம உருவம் மட்டும் வர்றதில்லை, ராமருடைய குணமும் அவருக்கு வந்து விடுகிறது. அதனால் வேறு தர்மவானாயிடுறார். தர்மவானா ஆகிவிடுகிறார். அதனால் வேறு சிந்தனை வரலைன்னா, அதனால் அவர் அப்படி ராமராக வரலைன்னு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் அந்த இன்னொரு சாமானிய மனிதனாக ஆகணும்னு சங்கல்பம் பண்ணார். சாமானிய மனிதனை ஆயிட்டார். அதிலிருந்து திரும்ப வர்றதுக்கு தெரியல. சாமானிய மனிதனாக ஆயிட்டார். அவர் அப்படி இருக்கின்றார். அதனால் பற்றி பண்டையோடை தான் என பாவிக்கைக்கு பெற்றிலேன்னா. அதனால் மீள திரும்ப தன்னுடைய பழைய உருவத்துக்கு செல்வதற்கான சக்தி இல்லாதவராக அவர் இருந்தார். அதனால் என்னாச்சு? காக்கத்தாளி எப்படி, காக்கத்தாளிய நியாயம் அப்படின்னு ஒன்று. காக்கத்தாளிய நியாயம்னாக்கா
நமக்கு தெரிஞ்சது தான். காக்கா உட்கார பழம் விழுந்த கதையினா அது அதனுடைய சங்கல்பத்தை நடக்கலை. அங்கே போய் உட்கார்ந்தது, அது ஏற்கனவே நல்லா பழுத்து விழுவதற்கு தயாராக இருந்தது. இது போய் உட்கார்ந்த விசையில் வேகத்தில் அந்த பழம் தானாக விழுந்தது. விழுந்த உடனே காக்கா, ஆகா நம்ம ரொம்ப பலசாலி, நாம் உட்கார்ந்த உடனே இது விழுந்துருச்சே அப்படின்னு நினச்சதான். அப்போ அதுவாக நடந்த ஒன்றை தன்னுடைய சங்கல்பத்தினால் நடப்பதாக அது நினைப்பது போல இவன் எந்த சரீரத்தை எடுத்தானோ அந்த சரீரத்தை அதிலேயே இருந்து கொண்டு நான்கிற அகங்காரம் உடையவனாக ஆகிவிடுகிறான். அந்த சரீரத்தோடைய இருந்து அந்த சரீரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜீவனாக அவர் ஆகிவிட்டார். இவர் சித்தபுருஷராக ஞானியாக இருக்கிறவர், அகங்காரம் இல்லாமல் இருந்தவர். இப்போ அந்த சரீரத்தை எடுத்த உடனே அந்த சரீரத்தோட சக்தி மற்ற திறமைகள் எல்லாம் தன்னுடையதுன்னு ஒரு அகங்காரவானாக ஆகி அந்த ஜீவனாகவே தன்னை உணர்ந்தார். அவர் பேர் என்னன்னா ஜீவடன்கிற பேரோட இருந்தார். சீவடன் அப்படிங்கிற பேரோட ஒருவன் என்று தான் இந்த ஜீவடன் அப்படிங்கிற நாமம் இருக்க ஒரு சாமானிய மனிதன் என்று தன்னை உணர்ந்தான். தன்னை அவர் நினைக்கின்றார். நாம் எப்படி கனவில் இருக்கிற பொழுது எந்த சரீரத்தில் இருக்கிறோமோ அதுவாகவே நாம் நம்மை நினைக்கின்றோம். நம்முடைய யதார்த்தம் நமக்கு நினைவுக்கு வருவதில்லை. நான் வேறு ஆள், இது என்னுடைய கனவு நிலை என்பது தெரியறதில்லை. அதற்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் அதுவாகத்தான் இருக்கின்றோம். ஏதோ ஈஸ்வர அனுகிரகத்தினால அந்த கனவு போய் அதிலிருந்து வெளியே வர்றோம். அதுவும் நம்ம சங்கல்பத்தில் இல்லையே. கனவு வர்றது நம்ம சங்கல்பத்தில் இல்லை, கனவுல இருந்து வெளியே வர்றது நம்ம சங்கல்பத்தில் இல்லை. ஆனாலும் அந்த கனவு வாசனையினால் வருது, அதுவும் நம்ம சங்கல்பந்தான். ஆனால் நம்ம எப்போ எந்த வாசனை வெளிப்படுங்கிறது நம்ம கையில் இல்லை. அந்த வாசனை தான், எந்த வாசனை திருடமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான கனவில் நாம் ஒரு கனவு வருகின்றது. கனவில் ஒரு உருவத்தில் இருக்கிறோம். ஆனால் இதுதான் இப்போ வரணும், நான் இப்படி இருக்கணும்னு நம்ம திட்டம் போட்டு கனவு காண்றது இல்லை. திட்டம் போட்டு படுத்த உடனே தூங்கிடுறோம், தூக்கத்தில் அப்புறம் பிறகு கனவு வருது. அங்கே நம்முடைய திட்டம் இல்லை, ஆனால் நம்முடைய ஆள் மனதில் என்ன வாசனை இருக்கோ, எது பலமாக இருக்கோ அது வெளிப்படுகின்றது. அந்த மாதிரி அப்போ அதில் இருக்கிற வரைக்கும், அந்த கனவு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அது தெரிவது இல்லை. அதில் இருந்து நம்ம விழிப்பை அடைகின்றோம். அது விதியினால், பிராரப்தத்தினால் அடுத்த நாள் நம்ம என்ன அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ அந்த விதி தான் நம்மளை தூக்கத்திலிருந்து திரும்ப வெளியே கொண்டு வருகிறது, கனவு உலகத்திலிருந்தும் வெளியே கொண்டு வருகின்றது. அப்படி இவர் அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு அந்த சரீரத்தில் அந்த ஜீவனாகவே அவர் இருக்கின்றார். அதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற எண்ணமானது அவருக்கு தோன்றவில்லை. அதுவாகவே தன்னை பாவித்து கொண்டு அதுவாகவே அவர் இருக்கின்றார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சித்தம் வேறொருவனான சீவடன் இவ்வாறாகி உற்ற இக்கனவில் செய்த நகரில் ஓர் தெருவில் மேவி மெத்த நாள் இருந்தானாங்கே வினோத பானத்தை உண்டு மத்தனாய் மதுவை உண்ட மதுவம் போல் உறக்கமுற்றான். சித்தம் வேறு ஒருவன் ஆன இன்னொரு ஆளாயிட்டார். அதனால் இந்த யோகி, ஞானி, சந்நியாசி, சித்த புருஷர் இப்போ ஒரு சாமானிய மனிதனாக தன்னுடைய யதார்த்தமான அந்த சித்தத்தை விட்டு வேறொரு மனிதனாக, வேறொரு மனம் உடையவனாக, சாமானிய மனிதனாக ஜீவடன்கிற பேரோடு அவர் இருக்கின்றார். இப்போ இது அவருடைய மனசோட சங்கல்பம், ஒரு கனவு தான். அவர் ஒரு கனவு உலகத்துக்குள்ளே போன மாதிரி அங்கே சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். அதனால் இவ்வாறு ஆகி உற்ற இக்கனவில் செய்த அவரே அந்த மனதை ஒரு உலகத்தை, ஒரு நகரத்தை கற்பனை செய்கின்றது. அதற்குள்ள ஜீவகன்கிற பேரோடு அவர் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். நகரில் ஓர் தெருவில் மேவி மெத்த நாள் இருந்தான். பல நாள் அங்கேயே இருந்துட்டார். அங்கே இருக்கிறார் கனவுல போய். நமக்கு கனவு சில நிமிடங்கள் என்று இருந்தாலும் அதில் ஒரு நீண்ட வாழ்க்கை வாழுகின்றோம். அப்படித்தான் கனவு அனுபவங்கிறது இருக்குது. இங்கேருந்து ஏதோ காசிக்கோ எங்கேயோ வேறு ஊருக்கு போகிறார், அங்கேயே பல காலம் இருக்கிற மாதிரி அங்கே திருமணம் பண்ணி கொண்டு குழந்தைகள்லாம் வர்ற அளவுக்கு நீண்ட பெரிய கனவாக இருக்குது. கனவுல இருக்கிறது சில வினாடிகள், சில நிமிடங்கள் தான், சில மணி நேரங்கள் தான். ஆனால் ஒரு நீண்ட பல வருடங்கள் வாழுகின்ற அனுபவம், வாழ்ந்த அனுபவம் கனவுல நமக்கு வருகின்றது. அந்த மாதிரி இவருடைய மன சங்கல்பத்தினால் இன்னொன்றாக ஆகி
அந்த கனவு உலகத்திலேயே ஒரு உலகத்தை படைத்து அதில் தானும் ஜீவகன்கிற ஜீவனாக இருந்தார், பல காலம் இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே இருக்கக்கூடிய விவகாரம் அங்கே வினோத பானத்தை உண்டுன்னா, அவர் கனவுல போன உலகம் தமிழ்நாடு, அதனால் அங்கங்கே டாஸ்மாக்காக இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டார், ஏதோ லோகத்தில் இருந்தவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டார். அதனால் வினோத பானத்தை உண்டுனா டாஸ்மாக் பக்கம் போயிட்டார், உள்ளே போனார், சரக்கை வாங்கி ஊற்றுனாருனா, ஊற்றி மற்ற நாய் ஆயிட்டார், ஒரு மயக்க நிலைக்கு போயிட்டார். மதுவை உண்ட மதுபம் போல, அதனால் மது அருந்தி மயக்கத்தில், மதுனா தேனை உண்ட தேனி போல, மதுபம்னா வண்டு தேனி, மதுவை பருகி அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேனி போல. அதில் மதுங்கிறது தேன், இதுக்கு மதுன்னு தான் பேர் சரக்குக்கும், அதனால் அது தேன் மாதிரி சுவையாக இருக்குமான்னு ரொம்ப அப்படி பேர் வச்சுருக்கா. அதனால் மது அப்படின்னா அது மதுனாலே மயக்கத்தை கொடுக்கறது அப்படிங்கிறதுல, மதுவை உண்ட மதுபம் போல, தேனை உண்ட ஒரு தேனி மயக்கத்தில் இருக்கிறது போல இவன் வினோத பானத்தை உண்டு மற்ற நாய் உறக்கம் முற்றான், அந்த மயக்கத்தில் தூங்கிட்டார். தூக்கத்தில் என்ன ஆச்சுன்னா அடுத்த பாடல், கனமுறு கனவில் வேறாய், கனமுறு கனவில் வேறோர் கலை மறையவனாகக் கண்டான், மனநிலை பற்றி பாய்ச்சல் மாத்திரம் அதனால் மற்றோர் ஜனபதம் அடைதல் போலாய், சரித்தனன் சின்னாலங்கே தினமிகு வியாபாரத்தால் தேகனொந்துறக்கமுற்றான். கனமுறு கனவில் நல்ல ஆழ்ந்த படுத்தார், மயக்கத்தில் படுத்தார், அப்படியே போயிட்டார்னா மெய் மறந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனார், வேற ஒரு லோகத்துக்கு போயிட்டார். அந்த லோகத்தில் அங்கே இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர் இருக்கிறார், வேறோர் கலை மறையவனாக கண்டான். அந்த கனவு, அதனால் கனவுல ஒரு ஜீவழகன்னு ஒரு ஆளாக இருந்தார், ஒரு நகரத்தில் இருந்தார், அங்கே மதுவாக இருந்து தூங்கினார். தூக்கத்தில் ஒரு கனவு வந்தது, அந்த கனவில் கலை மறையவன், நல்ல கலைகளை கற்றிய வேத வித்வானாக ஆனான். மறைன்றவன் மறையவன், நல்ல பிராமணர்களுக்கு மறையவர்னு பேர், மறை வேதத்துக்கு மறைன்னு பேர், மறையை கற்றவர்கள் மறையவன். நல்ல பல்வேறு கலைகளை கிடைத்த நல்ல வித்வானா பண்டிதனா ஆச்சார அனுஷ்டானம் ஒழுக்கமுடைய ஒரு பிராமணராக அவர் இருப்பதாக கண்டார். யார்? ஜீவகன் யார்? இங்கே சன்னியாசி. அதனால் இந்த சன்னியாசியாக இருந்தவர் தூக்கத்தில் ஜீவகனாகி ஜீவகன் தூக்கத்தில் போய் அங்கே ஒரு வேத வித்வானாக பிராமணராக இருப்பதாக கண்டார். அங்கே கொஞ்ச காலம் வாழ்கிறார். மனநிலை பற்றி பாய்ச்சல் மாத்திரம் அதனால், அந்த கனவில் வந்த சங்கல்பத்தினால அவர் ஜனபதம் அடைந்தல் போக அந்த பிராமணனாகவே வேத வித்வானாகவே மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு தேசத்தில், அங்கே ஜனபதம்னாக்க மக்கள் வசிக்கக்கூடிய நகரம், அந்த நகரத்தில் பல நாள் அங்கே சஞ்சரித்து கொண்டு இருந்தார். அங்கே சில விவகாரங்களை பண்ணார். தினமிகு வியாபாரத்தால் அங்கே விவகாரங்கள் பண்ணி வேலை செஞ்சு களைத்து போய் தேக நொந்து உறக்கமுற்றார். அங்கே படுத்தார், தூங்கினார். அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்க முடியாது, அவ்வளோ வருது அடுத்தடுத்து. அதனால் கனவுக்குள்ளே இருக்கிறார். அங்கே படுத்து தூங்கினா அதில் இன்னொரு கனவு, 4வது கனவு. பாதபம் விதையானால் போல் பள்ளிகொள் மறையோன் தன்பால் போதுரு கனவில் தன்னை பொருவில் வன்னியனாகக் கண்டான். மேதகும் உணவால் துஞ்சி மேவிய கனவில் தன்பால் பூதலத்து அரசனாக அவன் தன்னை பொழியக் கண்டான். பாத்தபம் விதை ஆனால் போல, பாத்தபக அப்படின்னாக்க மரத்துக்கு பேர். ஒரு மரம், அதிலிருந்து ஒரு விதை மரவாரி, விதையிலிருந்து மரம் வருது, மரத்திலிருந்து திரும்ப விதை வருகிறது, அடுத்தடுத்து பரம்பரை. அது மாதிரி பள்ளிகொள் மறையோன் தன்பால், அந்த படுத்து தூங்கின அந்த வேத வித்வான் மறையவன் பிராமணர்
தன்பால் போதுரு கனவில், அங்கே ஒரு கனவு வருது. அந்த கனவில் தன்னை பொருவில் வன்னியனாக கண்டான். தன்னை க்ஷத்திரியனாக காட்கிறான், ஒரு வீரனாக, வில் தாங்கிய ஒரு வீரனாக கனவில் அவன் இருக்கிறார். அதனால் பிராமணன் க்ஷத்திரியன் ஆயிட்டார். அதனால் இங்கே யோகியாக இருந்தவர், சன்னியாசியாக இருந்தவர் ஒரு சாமானியனாக ஆனார். அதுக்கப்புறம் பிராமணர் ஆனார். இங்கே என்னென்னா அடுத்து க்ஷத்திரியனாக இருப்பதாக அவனுக்கு கனவு வருகின்றது. அந்த கனவு அந்த க்ஷத்திரியனாக இருக்கிற அவர் அப்புறம் என்னென்னா மேதகும் உணவால் துஞ்சி, அங்கே நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு படுத்தா அவனும் தூங்கிட்டான். தூங்கி கனவில் துஞ்சி மேவிய கனவில் தன்பால் பூதலத்து அரசனாக அவன் தன்னை பொழிய கண்டான். ஒரு க்ஷத்திரிய வீரனுக்கு என்ன ஆசை இருக்கும்? ராஜாவாகணும், அவ்வளோதானே. சனாதிபதி ஆகணும், படைத்தலைவன் ஆகணும்னு இருக்கும். அதுக்கு மேலே வாய்ப்பு இருந்தால் ராஜாவாகவே ஆகணும் என்று இருக்கும். அதனால் அந்த ஆசையினால், அதனால் இது ஒரு சங்கல்பம் இன்னொன்றாக ஆகிறதுங்கிற பொழுது அந்த சரீரத்தில் இருக்கிற பொழுது எந்த சங்கல்பம் பலமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கனவு வருது. அதில் ஏற்படக்கூடிய சங்கல்ப பலத்தினால அடுத்த கனவு அப்படி தொடர்ந்து போகுது. அதில் வீரனாக இருக்கிறவன் அவனுக்கு ராஜாவாகணுங்கிற ஆசை. அதனால் அவன் படுத்தான் தூங்குனான், ராஜாவாக இருப்பதாக அவன் தன்னை பொழிய கண்டான், தான் ராஜாவாக இருப்பதாக கண்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு? அரசன் ஓர் அடுத்த பாடல். அரசன் ஓர் இரவு துஞ்சி அடைந்த ஓர் கனவில் தன்னை சுரமகளாக கண்டான். சுரமகள் சுரதப்போரில் பரவசமாக துஞ்ச பயில் ஒரு கனவில் தன்பால் குரமடமானாக கண்டாள். கூறுமான் துயின்றது ஓர் கால். ராஜாவா இருக்கிற அவன் என்ன பண்ணான்? ஒரு நாள் தூங்குனான்னா அந்த ராஜா ஒரு இரவு துஞ்சி. அவர் கனவில் என்ன ஆச்சுன்னா, ராஜாவுக்கு என்ன கனவு இருக்கும்? எப்போதும் நல்ல இளம் பெண்களோட, அழகிய பெண்களோட, அந்தப்புற பெண்களோ அல்லது தேவலோக பெண்களோ, ரம்பா, மேனகா, ஊர்வசி இவர்களோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தானே ராஜாவுக்கு கனவு வரும், அவனுடைய கனவு. அதனால் ஒரு கனவில் தன்னை சுரமகளாக கண்டான், ஒரு தேவலோக மங்கையாக கண்டான். சுரமகள், சுரர் அப்படின்னா தேவர்கள், தேவ பெண்ணாக, ஒரு இளம் பெண்ணாக தன்னை கண்டான். அதுக்கப்புறம் என்ன? சுரமகள் சுரதப்போரில், அந்த இளம் பெண் அவள் சந்தோஷமாக இருந்து அவள் படுத்தா தூங்குனா. பரவசமாக துஞ்ச பயில் ஒரு கனவில் தன்பால் குரமட மானாக கண்டாள். அந்த குரமட மானாக அந்த தேவலோக மங்கையாக இருக்கிற அவன் பெண்களுக்கு என்னென்ன அழகிய பொருள்களை பார்த்தா ஆசை இருக்கும். மானு, மயில் இதெல்லாம் பார்த்தா அதன் மேலே ஒரு ஆசை. தன்னுடைய நந்தவனத்தில் அல்லது அந்த புறத்தில், தோட்டத்தில், வனத்தில் இருக்கக்கூடிய அந்த குயில், மயில், மானு அவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது பெண்களுக்கு விருப்பம் இருக்கும். அதனால் தேவலோக மங்கையாக இருக்கிற பொழுது ஒரு மான் மேலே அதிக அன்பு கொண்டு இருந்தவளாக இருந்திருக்கணும். அதனால் அந்த தேவலோக மங்கை தூங்குகிற பொழுது மானாக தான் இருப்பதாக கனவு கண்டார். மானாயிட்டார். அதனால் இப்போ எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். அதனால் சன்னியாசியாக யோகியாக இருந்தவர் ஜீவக்கண்ணு சாமானியனாகி, அப்புறம் ஒரு பிராமணனாகி, அப்புறம் ஒரு க்ஷத்ரியனாக போர் வீரனாகி, பிறகு ஒரு ராஜாவாக ஆகி, அந்த ராஜாவோட கனவில் ஒரு தேவலோக மங்கையாக ஆகி, தேவலோக மங்கை அதோட கனவில் இப்பொழுது ஒரு மானாக இருக்கின்றார். அது என்னாச்சுன்னா, அது படுத்தது தூங்குச்சுன்னா, அதனால் மானுக்கும் தூக்கம் வரும்ல, தூக்கம் வந்தால் கனவு வரும்னா. அதனால் கூறுமான் துயின்றது ஒரு கால், அந்த மானானது ஒரு பொழுது தூக்கத்தை அடைந்தது. அதுகளுக்கும் விலங்குகளுக்கும் கனவு உண்டு. ஏன்னா இந்திரியங்கள் எதற்கு இருக்கோ அதற்கு உலக அனுபவம் இருக்குது. பார்த்தது, கேட்டது, நனவு நிலையில் என்ன இருக்கோ அதுதான் தூக்க நிலையில் அதனுடைய வாசனைகள் தான் வெளிப்பட்டு கனவாக வருகின்றன. அடுத்த பாடல்.
துஞ்சமான் பரிசயத்தால் துஞ்சமான் பரிசயத்தால் சூழ்ந்த ஓர் கொடியா தன்பால் ஒரு கொடியா தன்பால் செஞ்சவே கனவில் கண்டது செஞ்சவே கனவில் கண்டது அண்ணலே திரியக்கேனும் அண்ணலே திரியக்கேனும் நெஞ்சுரக் கண்ட கேட்ட நெஞ்சுர கண்ட கேட்ட மரப்பில நிகழ்கனாவில் மரப்பில நிகழ்கனாவில் சஞ்சரித்திடவே காணும் சஞ்சிரத்திடவே காணும் ஆதலால் சாற்றக் கேளாய் ஆதலால் காற்ற கேளாய். துஞ்சமான் பரிசயத்தால் இந்த தூங்கிய மானானது அதனுடைய பரிசயம்னா அதனுடைய பழக்கத்தால் சூழ்ந்த ஓர் கொடியா தன்பால் செஞ்சவே கனவில் கண்டது. இந்த மானுக்கு என்ன, அது வனத்தில் காடுகளில் சுற்றி கொண்டு இருக்கிறது. அது பெரும்பாலும் பார்க்கறது என்னது, செடி கொடிகள் தான் பார்க்கும். அப்படி அதில் ஒரு அழகான கொடி, அதன் மேலே அதற்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. அதனால் என்னென்ன, அது படுத்தது தூங்குனது. கனவுல தான் ஒரு கொடியாக, வனத்தில் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொடியாக இருப்பதாக கனவு. ஏன்னா அதற்கு அதான பார்வையில் இருக்கிறது, அதோட அனுபவத்தில் இருக்கிறது. அதுதான் அப்படி ஒரு கொடியாக இருப்பதாக தன்னை கனவில் கண்டது. இப்படி கனவு வருமான அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். அண்ணலேனா ஸ்ரீராமரே. திரியக்கேனும், அது திரியக்குனா விலங்குகளாக இருந்தாலும் நெஞ்சுர கண்ட கேட்ட, அதற்கு மனசு இருக்குது. மனிதன் அளவுக்கு ரொம்ப வளர்ச்சி அடைந்ததா விரிவடைந்ததா இல்லை, ஆனால் அதற்கும் இந்திரியங்கள் இருக்கே. கண்ணுக்கு அதுவுக்கு ஞான இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள் இருக்குது. அதை ஒன்றிணைக்கக்கூடிய அந்தःகரணம், சமஷ்டி அந்தःகரணம் இருக்குது. அந்தःகரணமானது இருக்கின்றது. அந்த கரணத்தினால இந்த இந்திரிய விஷயங்கள் எல்லாம் அது கிரகித்து அதுவும் அது மனசில் பதிவாகி வாசனையாக வைத்திருக்கிறது. கண்ட கேட்ட மரப்பில நிகழ்கனாவில், அது பார்த்தது கேட்டதெல்லாம் தூங்கி போகின்ற பொழுது ஏற்படுகின்ற கனாவில் சஞ்சரித்திடவே காணும் ஆதலால். அதனால் விலங்குகளுக்கும் கனவு வரும் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ கேள்வி, கனவு இருக்குமா, விலங்குலாம் கனவு வருமானு கேட்டால் அதற்கும் கனவு வரும். ஏன்னா இந்திரியம் இருக்குது, உலக அனுபவம் இருக்குது, அதை கிரகிக்கிற மனசு இருக்குது. அப்போ மனசில் அந்த வாசனைகள் அதற்கு சேகரம் ஆகின்றது. அதனால் அதுக்கும் கனவு வரும். அதுக்கப்புறம் என்ன, அதனால் இப்போ கடைசியில் யோகி என்னவா இருக்கிறார்னா, சன்னியாசி ஒரு காட்டில் கொடியாக இருக்கிறார். பூவும் மென் தளிரும் காயும் பொழிந்த அக்கொடி தன் காட்டில் தேவதையான அந்த தேவி வாழ் வனமாய்த் தோன்ற மேவுவித்து எனும் அவற்றில் அங்குர மேனி ஒப்பாய் தாவுரு ஞேயம் முற்ற தன்னுடைய அறிவினாலே தன்னுடைய வனம் தூரத்தே சார்ந்ததாய் தன்னுள் கண்டு முன்னிய சுளுத்தி உற்ற அறிவினால் மூடத்தன்மை துண்ணுற அனுபவித்து சுரும்பு என தன்னை கண்டது அன்னவண்டு ஓடை கஞ்ச வளையங்கீண்டு அதன் உள்ளான. சரி, போயிட்டே இருக்குது. அடுத்த பாட்டிலையும் தொடருது, பார்ப்போம். அதனால் இந்த கொடியானது பூவு மென் தளிரும் காயும் பொழிந்த அக்கொடிதான். அதனால் பூவு, தளிர், இலைகள், காய், கனி, இப்படி இவைகள் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கொடியானது தன் காட்டில், தான் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த பெரிய காட்டில் தேவதையான அந்த தேவி வாழ், வன தேவதை இருக்காங்களே, அந்த தேவி வாழுகின்ற வசிக்கின்ற வனமாய் தோன்ற, தான் இந்த பெரிய காட்டினுடைய ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக, வன தேவதை வசிக்கின்ற அந்த காட்டினுடைய ஒரு பகுதியாக, அங்கமாக அது தன்னை பாவிக்கின்றது, அது இருக்கின்றது. மேவு வித்து எனும் அவற்றில் அங்குர மேனி ஒப்பாய், ஒரு விதையில் இருந்து ஒரு அங்குரம், ஒரு முளையானது வருவது போல அதற்குள்ள வாசனை இருக்குது. மரஞ்செடி கொடிகளும் உயிருடையது தான், அதற்கும் அனுபவம் இருக்குது, அதற்கும் வாசனை இருக்குது, அதுவும் ஜீவன் தான், அதற்குள்ள ஜீவன் இருக்குது. அதற்கு 5 உறுப்புகள் இல்லைனாலும், 5 ஞான இந்திரியங்கள் இல்லைனாலும் அதற்கு சென்ஸ் இருக்குது, தொடு உணர்ச்சிங்கிறது அதற்கு தெரியும். சப்தத்தையும் கூட கிரகிக்குங்கிறாங்க.
அதில் சப்தத்தை கிரகிக்கக்கூடிய பொதுவாக நம்ம ஓரறிவு உயிரினம் அப்படி தான் சொல்கிறோம். அதுக்கு தொடு உணர்ச்சிங்கிறது அந்த தோள்ங்கிறது இருக்குது, ஸ்பர்ஷங்கிறது தெரியும், மரங்களுக்கு தெரியும். அப்படி அதனால் அதற்கும் அதிசூக்ஷ்மமாக மிக பரிணாமம் பெரிய அளவில் பரிணாமம் அடையாததாக அதிசூக்ஷ்மமாக அதற்கும் மனது இருக்குது, அதையும் கிரகித்து கொள்கிறது. இன்றைக்கி அதெல்லாம் சொல்கிறான். தனக்கு பிடித்தமான ஆள் வந்தால் செடி கொடிகள் சந்தோஷமாக இருக்குது, இல்லைன்னா ஒரு வாடி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கூட சில ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கிறார்கள். தினம் மரத்தோடு போய் பேசினாக்க அது நல்லா வளருங்கிறான். நமக்கு மரத்தோடு பார்த்து தொட்டு நம்ம அன்பாதவரோட பகிர்ந்து கொண்டாக்க அதனால் அது மகிழ்ச்சி அடைந்து நன்கு வளருகின்றது, அதுவும் வெளிப்படுத்துகிறதுங்கிறான். அதே இது வெற்ற கோடாரி மாதிரி ஆயுதங்களோடு போய் அடிக்கடி வந்து துன்பப்படுத்துறவனை கண்டு அவன் அருகில் வர்ற பொழுது அதையும் அது உணர்கிறது என்று சில ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்லுகிறார்கள். அதனால் அதற்கும் வருத்த மகிழ்ச்சிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது, பெரிய அளவில் இல்லை, மனிதன் அளவுக்கு பரிணாமம் இல்லை, மற்ற உயிரினங்கள் அளவுக்கு பரிணாமம் அடைந்து இல்லை. ஆனால் அதற்கும் நுண்ணியதாக அந்த உணர்வுகள் இருக்கின்றது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்குது. அதனால் செடிக்கு உயிர் இருக்குங்கிறது நம்ம சாஸ்திரம் தெளிவாக சொல்லியிருக்கு, உணரும் தன்மை இருக்கிறது. ஆகவே அதற்கும் அந்த வாசனைகள் இருக்கின்றது. அதனால் அந்த விதையிலிருந்து மரம் வருவது போல அதனுடைய வாசனையானது வெளிப்பட்டு தாவுரு நேயம் உற்ற தன்னுடைய அறிவினாலே, தன்னுடைய உணர்வுனால, தன்னுடைய வனம் தூரத்தே, தன்னுடைய தன்மை அது தன்னுடைய அந்த உணர்வு அறிவானது மங்கி அது தூக்கத்தை அடைந்தது. அதனால் தன்னுடைய வனம் தூரத்தே சார்ந்ததாய் தன்னுள் கண்டு முன்னிய சுளுத்தி உற்ற அறிவினால் மூடத்தன்மை துண்ணுற அனுபவித்து அந்த மரம் செடி கொடிகளும் தூங்குகின்றன. அது இரவில் தூங்குறது அப்படிங்கிறது இருக்குது, அறிவியல் ரீதியாகவே அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த இலைகள்லாம் பார்த்தா சில இதெல்லாம் நல்லா வெளிப்படையாகவே தெரியும், எல்லா மரத்துலையும் அப்படி தெரியாது. ஆனால் சில செடி கொடி தாவரங்கள் பார்த்தா சூரியன் மறைந்த உடனே அப்படியே அந்த இலை சுருங்கிடும், அப்படியே மடங்கி இருக்கும்னா தூக்கத்துக்கு போயிடுச்சுன்னா. அதனால் இரவில் மரங்களை வெட்டக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது நம்ம சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அதுவும் அந்த நேரத்தில் ஓய்வெடுக்கின்றன, தூங்குகின்றன. அப்படி அது தூக்கத்திற்கு போன பொழுது சுளுத்தி உற்ற அறிவினால் மூடத்தன்மை துண்ணுற அனுபவித்து அதுவும் காரண அவஸ்தைக்கு போய் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லுகின்ற பொழுது அது கனவு கண்டதுன்னு. அதான் கொடிக்கு அது தூக்கத்துக்கு போனால் கனவு வரும்ல, தூக்கம் இருக்குன்னா கனவும் இருக்குது, விழிப்பு இருக்குன்னா தூக்கம் இருக்குது, தூக்கம் இருக்குன்னா கனவு இருக்கின்றது. அதனால் விழிப்பிலிருந்து தூக்கத்துக்கு போனது, தூக்கத்திலிருந்து கனவுக்கு சென்றது. சுரும்பு என தன்னை கண்டது. அது சுரும்புனா ஒரு வண்டாக. ஏன்னா செடி கொடிக்கு என்ன தெரியும், அதோட மலரில் அடிக்கடி உட்கார்ந்து செல்லுகின்ற வண்டு, அந்த தேனீக்கள் தான் அதற்கு பழக்கம். அதான் அது அதிகமாக பார்க்கறது. ஏன்னா அது இருந்த இடத்துல வளரக்கூடியது. தன்னை தேடி வருகின்ற பட்டாம்பூச்சி வண்டு இது தான் அதற்கு தெரிந்தது. அப்படி அந்த வண்டு, ஏன்னா அது கனவு நினச்சிருக்கலாம், மனசுக்கு அந்த செடி கொடி தாவரங்களுக்கு நுண்ணிய மனது இருக்கிற பொழுது நம்ம இப்படி இருந்த இடத்துலையே இருக்கிறோமே, இந்த பட்டாம்பூச்சி வண்டெல்லாம் ஜாலியாக சுதந்திரமாக சுற்றி பறந்துக்கிட்டு இருக்கே, நமக்கும் ஒரு ரெக்கை இருந்தால் நாமளும் ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்கலாமே, ஏன்னா வரும்ல, மனசு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அப்போ கனவில் தான் அந்த வண்டாக ஆகி பறப்பது போலண்ணா அப்படி கனவு அதற்கு. ஏன்னா அதற்கு ஆசை அப்படி இருக்குது. அதனால் தாவு அது சுரும்பு என தன்னை கண்டது. அதனால் அதனுடைய தூக்கத்தில் சுதந்திரமாக சுற்றி திரிகின்ற ஒரு வண்டை போல தன்னை கண்டது. அப்புறம் என்னாச்சு, அந்த வண்டு அதனால் இப்போ வண்டாயிட்டார். வண்டுங்கிற கனவு உலகத்தில் இருக்குது. அன்ன வண்டு ஓடைக்கு அந்த வண்டு அந்த வண்டானது அப்படின்னு அர்த்தம். அத்தகைய வண்டானது ஓடை கஞ்சவலயம் கீண்டு, ஒரு ஓடை, ஒரு தாமரை கொடிகள் பூத்திருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை. வண்டு அங்கே போய் தாமரை மலரில் அது அமருகின்றது. அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மலரில் குடைந்து அதன் உள்ளே வசித்தது. அதனால் அந்த வண்டானது ஓடையில் உள்ள தாமரை மலர் தண்டினை குடைந்து அதன் உள்ளே வசித்தது. அதற்குன்னு ஒரு இருப்பிடம் வைத்துக்கொண்டு தாமரை மலரில் அது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது அந்த வண்டு. அப்புறம் என்னாச்சு, அதுக்கும் தூக்கம் வருமே, அதுக்கும் கனவு வருமேனா.
ஜடமதி உயிர்க்கு முன்னம் ஜடமதி உயிர்க்கு முன்னம் சார்ந்திடும் விளையாட்டோர்பால் சார்ந்திடும் விளையாட்டோர்பால் மடல் வடசத்துள் ஆங்கே மணல் வனசத்துள் ஆங்கே வண்டு உரை தடத்து வந்தோர் கண்டு கடத்து வந்தோர் கடகரி குழப்பி வீச கடகரி குழப்பி வீச கஞ்சமும் கயமுன் வண்டும் கஞ்சமும் கயமுன் வண்டும் தொடர் பொடியான அந்த தொடர் பொடியான அந்த தும்பியை தும்பி நோக்கி தும்பி நோக்கி அக்கரியாகத் தன்னை கண்டது குளப்பள்ளத்தில் கைக்கறி வீழ்ந்ததந்த கரியை ஓர் வேந்தன் பாகன் சிக்கன கொடுபோயாங்கோர் செறிவிலே சிதையச் செய்தான் பக்கவண்டு இணக்கத்தால் கைப்பகடு மீண்டு அழி ஆயிற்றன்றே. ஜடமதி உயிர்க்கு முன்னர் சார்ந்திடும் விளையாட்டு ஓர்பால் மடல் வனசத்துள் ஆங்கே வண்டு உரை தடத்து ஓர் கடகரி குழப்பி வீச. இந்த ஜடமதி உயிர், இந்த உயிர்களுக்கு அதுக்கு மதி இருக்குது, ஆனால் மந்தமதி. அதனால் ஜடமதிங்கிறது மந்தமதி, ரொம்ப கூர்மையான அறிவு அல்லது விரிந்த பரந்த அறிவுங்கிறது இல்லை. ஒரு சிறிய அறிவானது, குறைவான அளவு அதற்கான அறிவு இருக்கும். அதை மந்த புத்தி, மந்த அறிவுங்கிறது இருக்குது. ஆனால் வண்டுக்கு அதற்கான உணவு எது, மற்ற விஷயங்கள் எல்லாம் கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதற்குன்னு ஒரு அல்பமான புத்தி சக்தியானது இருக்கின்றது. இல்லை சிற்றறிவு. அதனால் ஜடமதிங்கிறார் ஒரு குறைவான அறிவு. அதற்கும் அந்த அறிவு இருக்கிறதுனால அந்த தாமரை தடாகத்தில் அது விளையாண்டு கொண்டு இருக்கின்றது. அதனால் அதற்கு அனுபவமானது இருக்கின்றது. மடவனசத்துள் ஆங்கே வண்டு உரை தடத்து வந்து ஓர் கடகரி குழப்பி வீச. அப்படி அந்த தடாக நீர்நிலையில் வண்டானது வசித்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் ஒரு யானையானது அங்கே வருகின்றது. யானை வந்தால் சும்மா இருக்குமா? அந்த குளத்தை குழப்பி குட்டையை குழப்புறதுன்னா குட்டையை அது இறங்கினாலே குழம்பிடும். அது ஒன்றும் குழப்பணும் திட்டமிட்டு குழப்ப வேண்டாம். ஆனால் குட்டி யானைகள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணக்கூடியது. அது இறங்கி அப்படி ஒரு கலக்குச்சு. அதோட அந்த அங்கே இருக்க அந்த செடி கொடிகள் காலில் மாற்றுறதெல்லாம் தும்பிக்கையில் பிச்சு வீசியதுன்னா, பீத்து கரையில் வீசுதுன்னா, அப்படி அந்த தாமரை தண்டில் இருக்கக்கூடிய வசித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வண்டு எல்லாவற்றையும் பீத்து கரையில் வீசியதுன்னா, அதில் கரையில் வீசி அது அடிபட்டு அது இறக்க போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய மனதில் சங்கல்பம் எண்ணம் என்னது? இந்த யானையை நம்ம இந்த பாடுபடுத்துதே, நாம் யானை ஆயிரணும்னு அதற்கு கனவு. அதனால் மரண காலத்தில் அதற்கு கனவு வருகிறது, அது யானையாக ஆவதாக. அதனால் தொடர்புடியான அந்த தும்பியை தும்பி நோக்கி, மரண காலத்தில் இருக்கக்கூடிய பொடியாக உடம்பெல்லாம் அடிபட்டு பொடியாகி போகுது. அப்போ அந்த யானைக்கு தும்பின்னு ஒரு பேர், தும்பிக்கை இருக்கிறதுனால தும்பின்னு பேர். வண்டுக்கும் தும்பின்னு பேர் இருக்குது. அதோட அந்த நீடில் அதில் தானே அது தேன் பெருகுது, அது தும்பிக்கை. அதனால் அதுக்கு தும்பின்னு பேர். அதனால் அப்படி சொல்கிறார். இது தமிழில் பார்த்தா தெரியும், தமிழ் அகராதியை பார்த்தா தெரியும். தும்பிங்கிறது யானையையும் குறிக்கிறது, தும்பிங்கிறது வண்டுக்கும் பேர். ஆனால் அந்த தும்பியை தும்பி நோக்கினா, அந்த தும்பியை இந்த தும்பி நோக்கி, அந்த யானையாகிய தும்பியை வண்டாகிய தும்பியானது நோக்கி பார்த்து அக்கரியாக தன்னை கண்டது. நாம் இந்த யானையாக ஆகணும் அப்படின்னு சங்கல்பம் செய்தது. அதனால் மரண காலத்தில் ஒருவனுக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அவன் அதுவாக ஆவான், அதுவாக அடுத்த பிறவி இருக்கும்னு சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம், தெரியும். அதனால் அந்த வண்டு தேகம் போய் அது யானையாக ஆனது. அந்த யானையாக ஆகிவிட்டது. அதனால் அக்கரியாக தன்னை கண்டதுன்னா அது வண்டு இப்போ யானையாக ஆகிவிட்டது. யானை கனவுல இருக்கு. அதனால் வண்டு கனவு உலகத்திலேருந்து யானை கனவு உலகத்துக்கு போயிடுச்சு. அந்த யானையானது வனத்தில் திரிகின்ற பொழுது யானையை வேட்டையாடக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் பள்ளம் தோண்டி வச்சிருக்கிற அந்த பள்ளத்தில் போய் விழுந்ததுன்னா, குளப்பள்ளத்தில் கைக்கறி வீழ்ந்ததுன்னா, அந்த கைக்கறினா கருப்பான யானையானது வீழ்ந்தது.
அந்த கரியை ஓர் வேந்தன் பாகன் சிக்கன கொடுபோய். ஒரு ராஜாவுடைய யானை பாகன் அந்த யானையை பிடித்து கொண்டு சென்றான். கொண்டு போய் என்ன பண்ணான், ராஜாட்ட கொடுத்துட்டான். ராஜா என்ன பண்ணார், அவருடைய சேனையில் சேர்த்து விட்டார், யானை படையில் சேர்த்து விட்டார். அங்கு ஓர் செருவிலே யானைப்படை, செருங்கிறது யுத்தக்களம், போர்க்களம். இது அந்த யானை பாகன் ராஜாட்ட கொடுக்க, ராஜா தன்னுடைய யானை படையில் சேர்க்க, யானைப்படை யுத்தத்துக்கு போக அந்த யுத்த களத்தில் அந்த யானையானது இறக்க போகுது. அதுக்கு முன்னாடி இன்னும் முடியலை, கதை முடியல, சிதைய செய்தான்னா அந்த யுத்தத்தில் அது அடி வாங்கி கீழே விழுந்திருக்கின்றது, மரண காலத்தில் இருக்கின்றது. அந்த சமயத்தில் அதுக்கு பக்கத்தில் ஒரு வண்டானது பறந்து வருகின்றது. அந்த வண்டை பார்த்த உடனே அதோட மரணம் அடைகின்ற கடைசி நேரத்தில் அதனுடைய மனதில் வருகின்ற பார்வை சங்கல்பம் வண்டுனா, அதனால் மீண்டும் அது வண்டாக பிறந்ததுனா, பக்க வண்டு இணக்கத்தால் கைப்பகடு மீண்டு அழி ஆயிற்றென்றோ. மீண்டும் மறுபடியும் அந்த யானையானது வண்டாக, முன்னாடி வண்டாக தான் இருந்தது, யானையாக போச்சு. திரும்ப மரண காலத்தில் வண்டு சங்கல்பம் வந்தது, மீண்டும் வண்டாக பிறந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.